ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செக்லீப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா நான் 3 பேங்க்கோட செக்லீப்பு வச்சுருக்கேன். நீங்களே பார்த்தா 3 பேங்க்கோட செக்லீப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா பேங்க்கோட செக்லீப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான் வேறு மாதிரி இருக்கும். வாங்க நண்பர்களே, செக்லீப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டேட்டு நீங்கள் செக்லீப் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அதோட டேட்டு. நான் வந்து இன்றைக்கி நான் 10ஆம் தேதி கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். 10, 11, 20, 25ன்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் என்றைக்கு செக்லீப் கொடுக்குறீங்களோ அன்னைய டேட்டு எழுதிக்கிறீங்க. இதை வந்து யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களோட பேர் எழுதணும். அதாவது பாலாஜின்றவர் ரஞ்சிதா கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இங்கே ரஞ்சிதா, அவங்க பேரை வந்து கரெக்டாக எழுதிடுங்க. அதாவது பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு காசு கொடுக்குறார் செக்லீப் மூலிமா. அதனால் நான் பாலாஜின்றவர் ரஞ்சிதா கொடுக்குறதால பேன்ற இடத்துல ரஞ்சிதான்னு அவங்க பேரை வந்து தெளிவாக எழுதிக்குங்க. எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். அதனால் இங்கே அமௌண்ட்டை எழுதிடுங்க, 1000 ரூபாய். அதை வந்து இங்கே ரூபீஸ் 1 only, அதாவது பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை வந்து தான் இந்த செக்லீப்பில் எழுதியிருக்கோம். இங்கே வந்து யார் செக் போட்டு கொடுக்குறீங்களோ, அதாவது பாலாஜின்றவர் கொடுக்குறதால அவர் பாலாஜி, அவர் வந்து சைன் பண்ணிடணும். பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு செக் போட்டு கொடுக்குறதால ரஞ்சிதா பேன்ற இடத்துல ரஞ்சிதான்னு பேர் எழுதிடும். டேட்டு என்றைக்கு செக் போடுறீங்களோ அன்றைய டேட்டு அதாவது நீங்கள் செக் போட்டு டேட்டு போடுற அந்த டேட்டுலேருந்து 3 மாதம் 90 நாள் வந்து செக்கு செல்லும். 90 நாட்களுக்குள்ளே அவங்க எடுத்து போய் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கணும். சரி, ஓகேங்க. பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு செக் போட்டு கொடுத்துட்டாரு. இதை வந்து அவங்க பேங்க்கில் எடுத்து போய் கொடுத்துட்டு பாலாஜின்றவர் அக்கௌண்ட்டில் காசு இருக்கிற பட்சத்தில் ரஞ்சிதான்றவங்க அவங்களோட பேங்க்கில் போயிட்டு செக்லீப் கொடுத்துட்டு செலான்னு எழுதி கொடுத்து காசை வந்து கையில் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ரஞ்சிதாவால் உடம்பு முடியல, அடுத்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் போகிறாருன்னா அப்படி கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. ஏன்னா இது பேரர் செக். ரஞ்சிதா அல்லது ஆப் பேரர்ன்ற போது அடுத்தவங்க போய் வாங்கிக்கலாம். அதாவது ரஞ்சிதாவால் போக முடியாத சுச்சுவேஷனில் அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் போய் இந்த செக்லீப்பை பேங்க்கில் கொடுத்து செலான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொடுத்துடுவாங்க. இதில் என்ன கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்லீப்பை வந்து வேறு யார் கையிலையாவது கிடைச்சா கூட அவங்க எடுத்துகிட்டு போய் காசு வாங்கிக்கலாம். அதனால் அவங்க இந்த மாதிரி பேரர் செக் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து பத்திரமா உங்கள் செக்லீப்பை வச்சு எடுத்து போய் பேங்க்கில் காசு வாங்கிக்கிங்க. பேரர் செக்குன்றது பார்த்திங்கன்னா யார் கையில் செக் அடித்தாலும் அவங்க காசு வாங்கிக்கலாம். அதனால் அடுத்ததாக என்ன செக் வந்துச்சுன்னா ஆர்டர் செக்குன்னு வந்தது. இப்போது ஓகே, செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஆர்டர் செக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டர் செக்குக்கும் பேரர் செக்குக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லைங்க. இங்கே ஆஃப் பேரர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து ஆர்டர்னு வரும், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா பேரர் செக்கு பற்றி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்டர் செக். இங்கே பேரர்னு இருந்துச்சுங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஆஃப் ஆர்டர்னு இருக்கும், அவ்வளோதாங்க வித்தியாசம். இது அதே மாதிரி தான். இதில் வந்து
செக் லீப் என்னைக்கு போடுறீங்களோ அந்த செக் லீப் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு போடுறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்களோ, அதாவது பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு கொடுக்குறாருன்னா பேன்ற இடத்துல அவங்க பேர் போட்டுறீங்க. எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு? 1000. அதனால் இங்கே நம்பரில் வந்து 1000 ரூபான்னு எழுதி இங்கே எழுதிடுறேன். இங்கே ரூபீஸில் வந்து நான் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலையோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் எழுதிக்கலாம். நான் இங்கிலீஷில் தெரிஞ்சதால் நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். 1000 ஒன்லின்னு எழுதுகிறேன். இங்கே பாலாஜியோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். எல்லா செக்லேயுமே அவங்க அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். யார் செக் கொடுக்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர். இந்த செக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதான்றவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ கொடுத்து செக் மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த செக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கிட்டேயோ, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் பாலாஜிக்கிட்டேயோ, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டே யாருக்கிட்டேயோ கொடுத்து பேங்க்கில் காசு வாங்க முடியும்னா முடியாது. பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்க. பர்டிகுலர் பர்சன் யார் பேரில் செக் லீப் இருக்கோ அவங்க போனால் மட்டும்தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இப்போது ரஞ்சிதான்றவங்க ஆர்டர் செக், அதாவது பாலாஜின்றது ரஞ்சிதாவுக்கு ஆர்டர் செக் கொடுத்துருக்காங்க. ரஞ்சிதாவில் ஒரு கட்டத்தில் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க தெரிஞ்சவங்க, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மோனிகான்றவங்க கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பேக் சைடில் திருப்பிட்டு இங்கே வந்து இங்கே பே டு மோனிகா அப்படி எழுதிட்டு என்னோட சைன், அதாவது யாருக்கு ரஞ்சிதாவுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ரஞ்சிதா அவங்க வந்து சைன் பண்ணணும். இப்போது யார் அனுப்புகிறீங்களோ அவங்க பேர் பே டு மோனிகான்னு எழுதி ரஞ்சிதான்றவங்க சைன் பண்ணிட்டாங்க. ரஞ்சிதா பேரில் தான் செக் இருக்குது. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் செக்கில் பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு ஆர்டர் செக் கொடுத்துருக்காரு. இப்போது ரஞ்சிதாவால் போக முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பே டு மோனிகான்றவங்க பேங்க்குக்கு போகிறாங்க. அதனால் பே டு மோனிகான்னு எழுதி ரஞ்சிதான்றவங்க சைன் பண்ணி அனுப்பணும். இப்போ என்னென்னா பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு ஆர்டர் செக் கொடுத்தாரு. இப்போ ரஞ்சிதாவால் போக முடியாத பட்சத்தில் ரஞ்சிதான்றவங்க பே டு மோனிகாவை அனுப்புகிறாங்க. அதனால் பே டு மோனிகான்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. பே டு மோனிகான்னு எழுதி அங்கே சைன் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கையில் கொடுத்தோடனே அவங்க மோனிகான்றவங்க பேங்க்குக்கு போனாங்கன்னா காசு கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. இந்த செக் எடுத்துன்னு போய் மோனிகா செக்கை மாற்றலாம். அனதர் பர்சன், அதாவது வேறு யாரும் போய் மாற்ற முடியாது. ரஞ்சிதாவை போகலாம். அப்படி இல்லைன்னா ரஞ்சிதான்றவங்க மோனிகாவுக்கு ஆர்டர் செக் மூலயமா பாஸ் பண்ணுறாங்க. அப்போது மோனிகான்றவங்க போய் கேட்டாங்கன்னா பேங்க்கில் காசு கொடுப்பாங்க. செக் பாஸ் ஆகி மோனிகான்றவங்க காசு வாங்கிட்டு வரலாம். பேரர் செக்கு பார்த்திங்கன்னா ரஞ்சிதான்றவங்க யார்கிட்ட வேணால் கொடுத்து அவங்க மாற்றலாம். பேக் சைடில் ஏதுன்னு அவசியம் கிடையாது. யார்கிட்ட செக் கிடைச்சாலும் அவங்க பாஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெப்டு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் பேர் எந்த பர்சன் மேலே செக் இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் செக் லீப்பை. அதுவே ஆர்டர் செக்குன்னும் போது இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் இவருக்கு நான் செக் கொடுக்குறேன், ஆர்டர் கொடுக்குறேன், அதனால் இந்த பர்சனுக்கு மட்டும்தான் நீங்கள் செக் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது ரஞ்சிதான்றவங்க பேங்க்குக்கு போக முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட பேர் பே டு அவங்க பேர் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பேர், நான் ரஞ்சிதான்றவங்க மோனிகாவை அனுப்புகிறாங்க. அதனால் மோனிகான்றவங்க பேர் எழுதி ரஞ்சிதான்றவங்க இங்கே சைன் பண்ணி அவங்க பேங்க்குக்கு போனாங்கன்னா செக் லீப் மாறும். இதே செக்கு வேறு ஒருத்தர் ஏற்று போய் கொடுத்தா மாறாது. மோனிகா மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போது உங்கள்கிட்ட பேரர் செக்கு தான் இருக்குது, ஆர்டர் செக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பேரரை அடிச்சுட்டு இங்கே ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அது ஆர்டர் செக்காக மாறிடும். அப்படி நீங்கள் அது மாதிரி பேரரை அழிச்சிட்டு ஆர்டர்னு இங்கே எழுதிட்டிங்கன்னா அது ஆர்டர் செக். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பர்சன் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும்தான் செக்கு மாற்ற முடியும். அவங்க பே டு
அவங்களால முடியாத பட்சத்தில் யாரையும் அனுப்புகிறாங்களோ அவங்கள பேர் பே டு மோனிகான்னு எழுதி அவங்கள அனுப்பி சைன் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. மூணாவதாக என்ன செக் பார்க்க போகிறோன்னா போஸ்ட் டேட்டட் செக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 1/8/2025 வச்சிங்களேன். இப்போது பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு 1/8/2023 அன்றைக்கு செக் கொடுக்குறாரு. சாரிங்க, போஸ்ட் ஆர்டர் செக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக நம்ம என்ன செக் கிளிப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா போஸ்ட் டேட்டட் செக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு 1/8/2025 வச்சிங்களேன். அவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 10/11/20. அதாவது நான் இதுக்கப்புறம் வர அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருடமோ ஏதோ ஒரு டேட்டை போட்டு அந்த டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டேட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டில் தான் அந்த செக்கு பாஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து போஸ்ட் டேட்டட் செக்கு. எதிர்காலத்து டேட்டை போட்டு கொடுக்கறது போஸ்ட் டேட்டட் செக்கு. பாலாஜின்றது ரஞ்சிதாவுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் வந்து அக்டோபர் 10ன்னு வச்சிங்களேன், அவர் நவம்பர் மாதம் டேட்டை போட்டு செக்கு கொடுத்தாருன்னா அது போஸ்ட் டேட்டட் செக்கு. அதாவது அவர் என்ன டேட்டு போட்டு கொடுக்குறாரோ அன்றைய டேட்டில் தான் காசு வந்து பாஸ் ஆகும். அதுக்கு முன்னே கொடுத்தா காசு வந்து பாஸ் ஆகாது. அவர் போட்டு கொடுத்த டேட்டில் பாஸ் ஆகும். அதுக்கு முன்னே கொடுத்தீங்கன்னா செக்கு வந்து பாஸ் ஆகாது. வெயிட் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த டேட்டு வந்ததுக்கப்புறம் தான் பைசா வரும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு பேர் தான் போஸ்ட் டேட்டட் செக்கு. இந்த செக்கு பார்த்தீங்கன்னா இன்னைய டேட்டில், அதாவது 10 அக்டோபர் 2025னா இன்னைய டேட்டில் மாறாது. இது ஒரு பேப்பர் தான். இதே செக்கு வந்து 10 நவம்பர் 2025 அன்னிலிருந்து வேலிட் ஆகும். அதாவது அன்னைக்கிலிருந்து தான் வந்து செக்கோட மதிப்பு கூடும். 10 நவம்பர் 2025 அன்னிலிருந்து நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே 10 நவம்பர் 2025லேருந்து 90 நாட்களுக்குள்ளே இந்த செக்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னே 9 நவம்பரில் கூட இந்த செக்கு பாஸ் ஆகாது. பார்த்துங்க, 10 நவம்பர் என்னையிலேருந்து வருதோ அன்னையிலேருந்து இந்த செக்கு வேலிட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் போஸ்ட் டேட்டட் செக். நான்காவதாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்டி டேட்டட் செக். அதாவது இந்த செக்கோட விளக்கம் நான் முழுசாக சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து நவம்பர் மாதம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நான் அக்டோபர் 10க்கு நான் டேட்டை போட்டு கொடுத்தேன்னா, ஒரு முடிஞ்ச டேட்டை போட்டு கொடுத்தேன்னா அந்த செக்குக்கு பேர் ஆன்டி டேட்டட் செக். ஆன்டி டேட்டட் செக் அதாவது நான் நவம்பர் மாதம் நடந்துட்டு இருக்கு, நான் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு செக் கொடுத்துட்டேன். ஆன்டி டேட்டட் செக் இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அக்டோபர் மாதம் நடந்துட்டு இருக்கு, நான் அக்டோபர் மாதமோ அல்லது எதிர்கால டேட்டு ஃபியூச்சர் டேட்டை போட்டோ செக் கொடுக்கல. அதாவது அக்டோபர் மாதம் நடந்துட்டு இருக்கு, நான் வந்து ஆகஸ்ட் மாதம் 1/8/2025 நான் செக் போட்டு கொடுத்துறேன்னா ஆன்டி டேட்டட் செக் அதுக்கு பேர். அதாவது இந்த செக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலிட் ஃபார் 3 months ஒன்லி. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு. வேலிட் ஃபார் 3 months ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நான் வந்து ஆன்டி டேட்டட் செக் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், நான் வந்து அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கணும். நான் வந்து முடிஞ்சு போன டேட்டை போட்டு கொடுக்குறதால அந்த செக்குக்கு ஆன்டி டேட்டட் செக். நீங்கள் இந்த செக் என்ன பண்ணீங்கன்னா
அக்டோபர் மாதம் நடந்துட்டு இருக்கு, ஆகஸ்ட் மாதத்துக்கு செக் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே 2 மாதம் முடிஞ்சிச்சு, 60 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 30 நாட்களுக்குள்ளே இந்த செக் எடுத்து போய் பாஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும். பேமெண்ட் உங்களுக்கு கையில் கொடுத்துடுவாங்க. எந்த ஒரு செக்குமே பார்த்தீங்கன்னா 90 நாள் அவங்க போட்டு கொடுக்குற டேட்டிலேருந்து 90 நாள் வேலிடிட் ஆகும். அந்த 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் செக்லீப் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் மாற்றிட்டோம். நான் முடிஞ்ச டேட்டை போட்டு கொடுத்ததால அது ஆன்டிடேட்டட் செக். 5ஆவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேல் செக்குன்னு சொல்லுவாங்க. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டேல் செக்கு பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2025ன்னு வச்சிங்களேன். இதே செக்கு வந்து 1/7/2025 அந்த டேட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா அது மாறாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலேயே சொல்லியிருக்காங்க பாரு, வேலிட் ஃபார் 3 months ஒன்லி, வேலிட் ஃபார் 3 months ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. இவர் டேட் என்ன டேட் போட்டு கொடுத்துருக்காரு, இப்போ நடந்துக்குன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம். இவர் போட்டு கொடுத்துருக்க மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது 1/7/2025 டேட்டை போட்டு பாலாஜின்றவர் ரஞ்சிதாவுக்கு செக் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். எவ்வளோ கொடுக்குறாரு, 1000 ரூபாய். தெளிவாக எழுதணும், அழிச்சு எழுதினீங்கன்னா செல்லாது. தெளிவாக எழுதணும் செக்கு. அதாவது 90 நாட்களுக்கு மேலானதால் இந்த செக்கு ஸ்டேல் செக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாலாஜின்றவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன டேட்டை ரஞ்சிதாவுக்கு கொடுத்துட்டாரு. நவம்பர் மாதம் நடந்துக்குன்னு இருக்குது. ஜூலை மாதம் போட்டு ரஞ்சிதான்றவங்களுக்கு பாலாஜின்றவர் ஆர்டர் செக் கொடுத்துட்டாரு. இப்போது ரஞ்சிதான்றவங்க என்ன பண்ணோம், பாலாஜி கிட்டே போயிட்டு இதுமாரி முடிஞ்சு போன செக் கொடுத்துட்டீங்க, டேட் முடிஞ்சிச்சு, அதனால் செக்கு மாற்ற முடியல, பாஸ் ஆகலை, அதனால் எனக்கு டேட்டு மாற்றி இன்னொரு செக் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம செக்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும் மாற்றிக்கலாம். வேறு எந்த இடமும் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்போது பாலாஜின்றவர் பார்த்திங்கன்னா இங்கே 1/7/2025ன்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா, இங்கே 1 நவம்பர் 2025ன்னு போட்டு அவரோட சைன் போட்டு கொடுத்தா ஓகே. இப்போது பாலாஜின்றவர் கரண்ட்டில் இருக்கிற டேட்டை போட்டு ரஞ்சிதாவுக்கு செக் கொடுத்துட்றாங்க. இப்போது ரஞ்சிதான்றவங்க பேங்க்குக்கு போய் செக்கு கொடுத்து பாஸ் பண்ணாங்கன்னா பாஸ் ஆகும். இப்போது பாலாஜின்றவர் கரண்ட் டேட்டை போட்டு இங்கே சைன் பண்ணணும், அவரோட சைன் பண்ணணும், அப்போ தான் வந்து செக்கு மாறும். பழைய டேட்டு போட்டு கொடுத்துட்டாரு, அது வந்து பாஸ் ஆகலை. ரஞ்சிதான்றவங்க பாலாஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து கரண்ட் டேட்டு போட்டு மறுபடியும் செக் கொடுக்குறாரு. ரஞ்சிதான்றவங்க பேங்க்குக்கு போய் இப்போ மாற்றினாங்கன்னா செக்கு மாறும். இந்த செக்குக்கு பேர் தான் ஸ்டேல் செக். அடுத்ததாக நம்ம எந்த செக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓப்பன் செக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் செக்குன்றது இங்கேயும் கோடு இல்லை, இந்த செக்லேயும் இங்கே கோடு இல்லை, எதுலேயுமே கோடு இல்லை. ஆர்டர் செக் வந்து கொடுத்துருக்கோம் ரஞ்சிதான்றவங்களுக்கு, இங்கே கோடு இல்லை, ஓப்பன் செக் கொடுத்துருக்கோம். இங்கே ரஞ்சிதான்றவங்களுக்கு பாலாஜின்றவர் எந்த கோடுமே போடாமல் ஓப்பன் செக் கொடுத்துருக்காரு. இந்த ஓப்பன் செக் எடுத்துகிட்டு போயிட்டு ரஞ்சிதான்றவங்க பேங்க்கில் கொடுத்து 1000 வாங்கிக்கலாம். அதுவே பாலாஜின்றவர் செக் கொடுக்கும்போது இங்கே 2 கோடு இப்படி போட்டு இருந்தாருன்னா, 2 கோடு அங்கே போட்டு கொடுத்தாருன்னா அந்த செக்குக்கு பேர் கிராஸ்டு செக். யார் கிராஸ் பண்ணியிருக்காங்க, யார் செக் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து 2 கோடு போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கிராஸ்டு செக்கு. 2 செக்குக்குமே வித்தியாசம் தெரியும். இதில் வந்து ஓப்பனாக இருக்குது, எந்த கோடும் போல் கிராஸ் பண்ணல, அதனால் இது ஓப்பன் செக்கு. இது கீழே இது 2 கோடு போட்டு இருக்கிறதாக கிராஸ்டு செக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ்டு செக் எடுத்து போயிட்டு பேங்க்கில் கொடுத்து காசு கேட்டாங்கன்னா காசு கையில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ரஞ்சிதான்றவங்க அக்கௌண்ட்டில் அவங்க பே பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் செக்குக்கும் கிராஸ் செக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓப்பன் செக் எடுத்துகிட்டு போயிட்டு
செக் கொடுத்து கேஷ் கேட்டாங்கன்னா கேஷ் வந்து கையில் கொடுத்துடுவாங்க. அதே கிராஸ்டு செக் எடுத்து போய் கொடுத்துட்டு கையில் பேமெண்ட் கேட்டாங்கன்னா கையில் கொடுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் வரவு வைப்பாங்க. மொத்தம் 7 விதமான செக்கை பற்றி பார்த்தோம். செக்கு எழுதும் போது யார் பேர் எழுதுறீங்களோ அவங்க பேரையும் ருபீஸ் அதையும் ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட்டு இது எல்லாமே தெளிவாக எழுதணும். அடித்து எழுதுனா செக்கு மாறாது. சைன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சைன் கரெக்டாக இருக்கணும். அப்படின்றத பட்சத்தில் மட்டும்தான் செக்கு மாறும், இல்லைன்னா பாஸ் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும். டேட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. 90 நாட்களுக்குள்ளே செக்கு பாஸ் பண்ணிடணும். 90 நாளுக்கு மேலே போச்சுன்னா வேலிட் ஆகாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இதை மாதிரி விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் பேங்க் நாலேஜை வளர்த்துக்குவாங்க. எனவே அனைவருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு ஊக்குவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.